ஸ்ரீ குருப்பியோ நம. பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் பாதம் பணிந்து வரக்கூடிய ஆவணி மாதம் 26ஆம் தேதி மகாலட்சுமி விரதம் ஆரம்பிக்கிறது. மற்ற எல்லா விரதங்களை விட, மற்ற எல்லா பூஜைகளை விட மிக உன்னதமானது இந்த மகாலட்சுமி பூஜை ப்ளஸ் விரதம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் தொடர்ந்து பண்ணணும். அதாவது வளர்பிறை அஷ்டமியில் ஆரம்பித்து தேய்பிறை அஷ்டமி வரைக்கும். ஸோ ஒரு 15 நாள் புதன்கிழமையில் ஆரம்பித்து அடுத்த புதன்கிழமை வரைக்கும். அதாவது அந்த 15 நாள் 11/9/2024 25/9/2024 ஆவணி 26 புரட்டாசி 9 வரைக்கும் வரக்கூடிய 15 நாட்களுமே இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். ஒரு நாள் ஒரு வேளை கண்டிப்பாக விரதம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு ஒரு கலசம் வைத்து அதில் நீரை தண்ணியை ஊற்றி அதில் மகாலட்சுமி இருக்கிறதா வச்சுக்கிட்டு ஆவாகனம் பண்ணிவிட்டு அதுக்கு தினமும் நெய்வேத்தியம் காமிச்சு தினமும் ஒரு சுமங்கலிக்காவது நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும். ஒரு சுமங்கலியாவது வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு சுமங்கலிக்கு உண்டான எல்லா பொருட்களுமே ஒரு தட்டில் வச்சு அதில் துணி, மஞ்சள், குங்குமம், வளையல், பூ, அப்புறம் மஞ்சள் கயிறு, சந்தனம் இதெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு நீங்கள் அந்த ஒரு வேளை விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ணும். 2 வேளை விரதம் இருக்க முடிஞ்சாலும் இருக்கலாம். ஒரு வேளை உத்தமம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ரொம்ப ஆனந்தமாவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பண்ணும்போது கரெக்டாக 15 நாளும் அந்த மாதிரி விரதங்கள் இருந்து 15 நாளும் அன்னதானம் கொடுத்து 15 நாளும் அந்த பூஜையை அனுஷ்டிக்கிறவங்களுக்கு 16 பேரும் கிடைக்குங்கிறது ஐதீகம். இருக்கிற விரதங்கள்லேயே ரொம்ப ரொம்ப உன்னதமான விரதம் இது. பெண்கள் மட்டுமே, சுமங்கலி பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய விரதம் இது. இது பார்த்திங்கன்னா அமிர்தலட்சுமி, வரலட்சுமி, கஜலட்சுமி, ராதாலட்சுமி, லட்சுமி இவங்களோட எல்லா விரதத்தோட ரொம்ப ரொம்ப உன்னதமான விரதம் இது. இதில் கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த 16 செல்வங்கள்னு சொல்லக்கூடிய கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நெல், நன்மக்கள், பொண்ணு, நல்ல நூல், அறிவு, அழகு, நுகர்ச்சி, வாழ்நாள் இளமை, பொறுமை, துணிவு, நோயின்மை இதெல்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பங்களில் யாருக்காவது திருமண தடை இருக்கிறவங்களுக்கு, அதாவது வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, தொழிலில் ஒரு மேன்மை அடைய முடியாமல் இருக்கிறவங்களும் இதை பண்ணலாம். 15 நாள் தொடர்ச்சியாக பண்ணணும். இந்த அஷ்டமியிலேருந்து வளர்பிறை அஷ்டமி டு தேய்பிறை அஷ்டமி வரைக்கும் இந்த மகாலட்சுமி விரதம் பண்ணணும். அந்த 15 நாளுமே அந்த கும்பத்தில் தேங்காய் இருக்கணும். அதில் விளைய வச்சு ரெகுலராக கும்பிடணும். கும்பிட்றவங்களுக்கும் அதை கொண்டாடுற எல்லாத்துக்குமே ஒரு மிகச்சிறிய சிறந்த பலனை இதை அளிக்கும்.